ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று நம்ம வாழ்க்கையில் எது நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், எது கிடைச்சா சந்தோஷமாக இருப்போம், அல்லது எதை அடைந்தால் சந்தோஷமாக இருப்போம், அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு ஒரு ஏதாவது எல்லை இருக்கா? ஒரு உதாரணம், ஒரு பக்தன் கடவுளை நோக்கி தவம் செய்தான். கடவுளும் அவனுடைய தவத்தால் மகிழ்ந்து தரிசனம் கொடுத்தார். கேள் மகனே என்றார். அவர் கடவுள்கிட்ட இவர் கேட்டார், சாமி, எனக்கு இருக்கக்கூட சொந்த இடம் கிடையாது, உழுது விவசாயம் பண்ணுறதுக்கு கூட ஒரு செண்டு கூட எனக்கு சொந்த இடம் கிடையாது. ஆகவே எனக்கு கொஞ்சம் நிலம் கூட, நான் உழுது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னாரு. கடவுள் சொன்னார், உனக்கு எவ்வளோ வேணும்னாரு. நீ எவ்வளோ கொடுத்தாலும் சரினாரு. கடவுள் சொன்னார், இப்போ சூரிய உதய நேரம், இப்போ நீ ஓட ஆரம்பி. சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே, அதாவது பொழுது இறங்குறதுக்குள்ளே நீ எவ்வளவு ஓடி திரும்பி வர்றையோ அவ்வளவு இடம் உனக்கு சொந்தமானது, ஓடு அப்படின்னார். இவன் ஓடுனா தண்ணி தாகம் எடுத்தது. தண்ணி குடித்தா 5 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேர்லாம் ஓடிடலாம், அது பூரா நமக்கு சொந்தமாகும். ஓடுனா பசி எடுத்தது. சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஓடிடலாம், அந்த இடம் பூரா நமக்கு சொந்தமாயிரும். ஆஹா, ஓடுனா பொழுது மேய்க்க சாய ஆரம்பித்தது. இவன் திரும்பி ஓடுன அளவு திரும்பி வரணும் இல்லையா? இவன் யோசிச்சா திரும்பலாமா இன்னின்னு. பக்கத்தில் பார்த்தா அழகான தென்னந்தோப்பு. இந்த தோப்பை வரையில் தாண்டிடலாம், இது சொந்தமாகுமேன்னு ஓடுனான். திரும்பலான்னு பார்த்தா பக்கத்தில் அருமையான வயக்காடு, அப்படியே நெல் விளைஞ்சி கிடக்கு. இதை மட்டும் தாண்டிடலான்னு ஓடுனா கிட்டத்தட்ட பொழுது 4 மணி சுமார் ஆயிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேலே ஓடுனா நம்ம திரும்ப முடியாதுன்னு ஓடுனா திரும்பி ஓடி வந்தா செருப்பு வந்தது. வெறுங்காலிலேயே ஓடுனா. காலையிலேருந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஓடி வந்தா மயக்கம் போட்டு, பொழுது உழுகிற நேரம் அவன் புறப்பட்ட இடத்துக்கு வர முடியல. அதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு உளுந்து மடிஞ்சு போனான். இதிலிருந்து என்ன புரியுது நமக்கு? எதில் சந்தோஷம் கிடைக்கும்னு ஓடுனா அதுவே அவனுடைய சமாதி ஆயிட்டான். பார்த்தீங்களா? சாவுக்கு காரணமாயிடுச்சு. பார்த்தீங்களா? ஒரு எல்லை வேண்டாமா? நமக்கு எது கிடைச்சா சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து கிடைக்கிறது எதுவாலையும் நமக்கு சந்தோஷம் கிடையாது. வெளியிலிருந்து பணம் கிடைச்சா, இவ்வளோ கிடைச்சா சந்தோஷம்னு நினைப்போம். ஆனால் அந்த பணம் போயிடுச்சுன்னா அதோட பெரிய துன்பமாக இருக்கும். இவங்க நம்ம கூட இருந்தால் சந்தோஷம் நினைப்போம், அது எவ்வளோ நாளைக்குன்னு நிலைக்காது. இதை சாப்பிட்டா சந்தோஷம் நினைப்போம், அது எவ்வளவு சாப்பிட்றோம் நம்ம. அதனால் ஒரு சிலேபி சாப்பிட்றோம், ரொம்ப பிடிக்கும். எத்தனை சாப்பிட முடியும்? ஒரு 5, 10, 50, அதுக்கு மேலே அது வாந்தியாக மாறிடும். ஆகவே எல்லாம் அப்படித்தான். இவங்க என்னோட இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நினைப்போம். அவங்க எவ்வளோ நாளைக்கு நம்ம கூட இருந்த சந்தோஷம், அதுவே ஒரு 3 மாதம் 6 மாதம் புளிச்சு போயிடும். ஆகவே சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை. பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷமெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. எது கிடைக்குதோ அது நமக்கு கடவுள் கொடுத்தது. எது போயிட்டதோ அது நமக்கு தேவையில்லை, அதனால் கடவுள் எடுத்துக்கிட்டார் என்று நினைக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க இழந்துட்டாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இதெல்லாமே கடவுள் கொடுக்கிற பிரசாதமாக, கடவுள் கொடுக்கிற கருணையாக, பாவத்தை கழிப்பதற்காக கடவுள் கொடுக்கிற நமக்கு தண்டனையாக கிடைச்சதுன்னா நம்ம புண்ணியத்தால் வர்ற ஒரு பரிசாக, நாம் எப்போதும் இருக்கிறதை வைத்து சந்தோஷப்பட்டோம் என்றால் அந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதோட நம்மளை நம்பி நாம் வாழணும். பிறரை நம்பி நம்ம வாழும்போது சந்தோஷங்களும் துன்பங்களும் நம்மை மாறி மாறி அலைக்கழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்மை நம்பி நாம் வாழணும், நம் உழைப்பை நம்பி நாம் வாழணும். அப்போ சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.